cell. அப்படியா? This one the same cell. கண்டுபிடிச்சி எப்படி உனக்கு தெரியும்? சும்மா சொல்றாளா? I told you I've been. சிக்கி 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 சிக்கி. இப்போ வந்து நம்ம அளந்து பார்த்துடலாம். 33 கிராம் போல கிடைச்சிருக்கு நமக்கு. இதுல வந்து எத்தனை விதை இருக்குன்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 20 மட்டும் வெயிட் எடுத்து பார்க்குறேன். 20 ஒரு 20 விதையை மட்டும் இதில் வச்சுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். எவ்வளோடா? ஒரு விதை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லிகிராம் இருக்கு. இதில் வந்து தோராயமா 3300 விதை இருக்கு. இதை வந்து நான் கொஞ்சம் மட்டும் அடுத்த பேட்ச்லோட சேர்த்து முளைக்க போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து நம்ம வறுத்து பார்ப்போம். கடைகளில் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வறுத்துருப்பாங்க. அதுதான் வந்து முளைக்காது. நம்ம வந்து வறுக்காத விதைகள் வாங்கினோன்னா கண்டிப்பாக முளைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. கலரே வந்து கொஞ்சம் கூட டார்க்காக இருக்கு. இதுவும் வந்து வீட்டில் அரைச்சது தான், ஊர்லேருந்து அரைச்சி அனுப்புனது. இதுவே வந்து அவ்வளோ வாசனையாக தான் இருக்கும். ஆனால் இதை விட இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் அந்த ஸ்மெல் கம்மியாகும்ல. இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து இனி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி விதையிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் முளைக்க போடுறேன். இது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், கொத்தமல்லியோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தாச்சு. ஒரு விதையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3300 விதைகள் பறித்து அதுலேருந்து பவுடரே பண்ணியாச்சு. இன்னும் அது வாழ்ந்துட்டே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அதை முளைக்க போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன்.